ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் துளி கூட நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்க்காம வெறும் 3 பொருளை மட்டும் வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோங்க. அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மைதா மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மைதா பாலில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால இந்த பால் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸை நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். பட் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து மைதா மாவு வச்சு தான் செய்வாங்க. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு மைதா மாவு வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பிசைகிறப்போ கொஞ்சம் தண்ணி கூட்டிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம அடுத்து தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால தண்ணி ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1 hour நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ 1 hourக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு பால் எடுத்துக்க போகிறோம். நம்ம மாவு வந்து பிசைஞ்சு விடுறப்பவே இந்த பால் வந்து வரும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கையால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அல்வா தான் செஞ்சுட்டு இருக்கோம். மஸ்கோத் அல்வா தான். கடைகளில் வந்து இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ இதே ப்ராசஸை நீங்கள் வந்து கோதுமை மாவு சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி நான் அன்னைக்கு வந்து சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் வேணாட்டி அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை கருப்பட்டியோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெறும் 3 பொருள் தான் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. வெறும் மைதா பால், தேங்காய் பால், அப்புறம் சுகர், இது 3 மட்டும் தான் நம்ம இன்னைக்கு சேர்த்து செய்ய போகிறோம். ஏன்னா அந்த தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்போ அந்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேணாம். ஸோ இப்போ இந்த மைதாலேருந்து நல்லா பால் பிழிஞ்சு எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நாளைக்கு இந்த ப்ராசஸை ஒரு 3 times நான் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பால் பிழிஞ்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. திருப்பியும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மறுபடியும் இதே மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா மறுபடியும் பால் வரும். ஸோ இதே மாதிரி 3 times இதே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது வந்து நான் 3வது டைம் நான் தண்ணி ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ அதில் வந்து அந்த வேஸ்ட் வந்து கலெக்ட் ஆகும். இது வந்து நமக்கு தேவையில்லை. இது நம்ம தூர தான் போட போகிறோம். ஸோ நமக்கு இந்த பால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த வேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வு மாதிரி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. பாருங்க, இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த பால் தான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அந்த பால் வந்து நல்லா புளிச்சு வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் பால் எடுத்து வச்சிங்கன்னா நைட்டு வந்து நீங்கள் இதை ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதாவது இல்லை நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா மார்னிங்ஸ் வந்து செய்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 8 hours 7 to 8 hours வந்து புளிக்க வச்சாதான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நான் காலையில் செஞ்சு வச்சேன். இப்போ நான் நைட்டு செய்கிறேன். இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நல்லா கெட்டியாக படிஞ்சிருக்கும். மேலே வந்து எக்ஸஸாக இருக்க வாட்டர் மட்டும் தெளிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த தெளிவாக இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு அடியில் இருக்க பால் வச்சு மட்டும் தான் நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், பால் வந்து எந்த அளவு கெட்டியாக இருக்கும்னு. இப்போ நமக்கு நல்ல திக்கான பால் கிடைச்சிருக்கு.
இப்போ நான் ஒரு கரண்டியை வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த அளவு நல்லா திக்காக இருக்கு. ஸோ பால் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா இந்த பாலை வந்து நம்ம அளந்து எடுத்துக்க போறோம். நான் வந்து இன்னைக்கு மைதா வந்து இந்த கப்புக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருந்தேன். ஆனா பால் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 1.25 கப் கிட்ட கிடைச்சது. நல்ல கெட்டியான பாலா தான் இருக்கணும். இப்போ 1.25 கப் கிட்ட இருக்கு. இப்போ அடுத்ததா இதுல வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போறோம். 1 கப் மைதா பால் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா கரெக்டா இருக்கும். தேங்காய் பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக எடுத்துடாதீங்க. அதே மாதிரி தேங்காயிலையும் பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்கணும். அதாவது முத்தின தேங்காவாக பார்த்து எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கும். சில தேங்காயில் வந்து ஆயில் கண்டென்ட் இருக்காது. ஸோ அதனால தேங்காவும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அன்னைக்கு 1.25 கப் அளவுக்கு மைதா பால் இருந்துச்சு இல்லையா, அதனால நான் அன்னைக்கு 5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம வந்து ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம எந்த கலர் பொடியுமே சேர்க்கல. ஸோ அந்த கலருக்காக நம்ம வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்க போறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். எந்த கப்ல மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்ல தான் சுகர் எடுத்துக்கணும். அந்த 1 கப் சுகர் எடுத்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் தான் இந்த அல்வாக்கு வந்து இருக்கும். இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து வந்துடும். பட் நம்ம வீட்டில் வந்து கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ சுகரோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா தேங்காய் பால் இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து சுகர் சேர்க்கல, அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லை கருப்பட்டி சேர்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஸோ அதுலேயே உங்களுக்கு கலர் வந்துடும். சுகர் சேர்த்திங்கன்னா மட்டும் கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கேரமலைஸ் பண்ணது அடியில் ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பாலெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுறப்போ அது எல்லாமே நல்லா ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிடும். ஸோ இப்போ வரைக்கும் 1 கப் சுகர் தான் சேர்த்துருந்தேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1 கப் மைதா மாவுக்கு 3 கப் சுகருங்கிறது கரெக்டாக இருக்கும். அதாவது கடைகளில் நீங்கள் அல்வா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஸ்வீட் இருக்குமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த அளவு இனிப்பு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. பட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது சாப்பிட நல்லா இருக்காது, ரொம்ப இளைச்ச மாதிரி இருக்கும். ஸோ 3 கப் சுகருங்கிறது கரெக்ட் இனிப்பாக இருந்தது. அந்த சுகர் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிட்டே வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே எனக்கு இந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ அடுத்து ஃபுல்லாக நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஸ்வீட் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த தேங்காய் பால்லையே இந்த மைதா மாவெல்லாம் நல்லா வெந்து வரப்போவே அந்த வாசனையே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த தேங்காய் பால்ல இருந்தே நமக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ அடுத்ததான் இன்னொரு பொருள் என்ன சேர்க்க போறோம்னா முந்திரி தான். முந்திரி வந்து நம்ம டைரக்டா சேர்க்கல, அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்க போறோம். ஒரு 15 போல முந்திரி எடுத்து நான் பவுடர் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த முந்திரி சேர்த்து செய்யறப்போ டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க கலர் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த நேச்சுரல் அல்வா கலர்லயே இப்படி வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும்.
பாருங்க எந்த அளவு அது கம்மியாயிடுச்சுன்னு. இது வந்து ஃபுல்லா ஒட்டாம வரும்லாம் கிடையாது, அங்கங்க அது ஸ்டிக்கியா தான் இருக்கும் இந்த அல்வா பாத்தீங்கன்னா. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க இப்படி பண்றப்போ உங்களுக்கு வந்து அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரியே இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க தேங்காய் வந்து கரெக்டா சூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து அல்வா பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு வரணும். அப்படி வந்துச்சுனாலே உங்களுக்கு அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர போதுங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அப்படியே ஆற வச்சிடுறேன். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்பவுமே அல்வா பார்த்தீங்கன்னா சூடா சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட்ல இருக்கும், ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்ல சைடில் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவை தேவையில்லை. இப்போ பாருங்க நான் கட் பண்ணி காட்டுறேன். அதை பார்க்கவே பாருங்க எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்கு. இப்போ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை எல்லாமே நல்லா எண்ணெயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து துளி கூட நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஸோ இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.